இரண்டு சதுரங்களின் சுற்றளவுகள் முறையே 40 சென்டிமீட்டர் மற்றும் 32 சென்டிமீட்டர். இரண்டு சதுரங்களின் பரப்பளவுகளின் வித்தியாசத்திற்கு சமமான பரப்பளவு கொண்ட மூன்றாவது சதுரத்தின் சுற்றளவை காண்க. இப்போ இந்த கொஷினில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ரெண்டு ஸ்கொயர்டு இருக்குது. அந்த ஸ்கொயரோட ஃபஸ்ட்டு ஸ்கொயரோட பெரிமீட்டர் வந்து 40 சென்டிமீட்டர் அப்படின்னும், ரெண்டாவது ஸ்கொயரோட பெரிமீட்டர் வந்துட்டு 32 சென்டிமீட்டர் அப்படின்னு ரெண்டு ஸ்கொயரோட பெரிமீட்டர் கொடுத்துட்டு இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தேர்டாக ஒரு ஸ்கொயர் இருக்குது, அதோட பெரிமீட்டர் என்னன்னு தான் வந்துட்டு கேட்டிருக்காங்க. கேட்டுட்டு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்கொயர் இருக்குல்ல, இதோட ஏரியாவோட வித்தியாசம் மூணாவது ஸ்கொயரோட ஏரியாவுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துட்டு மூணாவது ஸ்கொயரோட பெரிமீட்டர் தான் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தோன்னா நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு ஸ்கொயர் இருக்கா, இந்த ஃபஸ்ட்டு ஸ்கொயரோட பெரிமீட்டர் 40 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. செகண்டு ஸ்கொயரோட பெரிமீட்டர் 32 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டு மூணாவது ஸ்கொயரோட பெரிமீட்டர் தான் கேட்டிருக்காங்க. கேட்டுட்டு என்ன சொல்லிட்டாங்க, ஃபஸ்ட்டு ஸ்கொயரோட ஏரியாவும் செகண்டு ஸ்கொயரோட ஏரியாவோட டிஃப்ரென்ஸ், அதோட வித்தியாசம் மூணாவது ஸ்கொயரோட ஏரியாவுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஸ்கொயருக்கு நம்ம ஃபார்முலா ஏரியானா ஏ ஸ்கொயர், ஓகேயா. பெரிமீட்டர் அப்படின்னா 4a. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ஸ்கொயருக்கு வந்து பெரிமீட்டர் 40 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்களா, அதை வச்சுக்கிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஏரியாவோட சைடு ஏ என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். அப்போ 40 = 4a. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு ஏ என்ன கிடச்சிரும், 10 சென்டிமீட்டர்னு கிடச்சிரும். அப்போ ஏ 10 சென்டிமீட்டர் அப்படின்னா ஏரியா என்ன 100 சென்டிமீட்டர் க்யூப்னு கிடச்சிரும். அடுத்து வந்து செகண்ட் ஸ்கொயரோட பெரிமீட்டர் என்ன 32ன்னு கொடுத்துட்டாங்களா, இதை வச்சு நம்ம ஏ கண்டுபிடிக்கிறோம். அப்போ 32 = 4aன்னு எடுத்துப்போமா. இதை கேன்சல் பண்ணோன்னா ஏ நமக்கு என்னன்னு கிடச்சிரும், 8 சென்டிமீட்டர்னு கிடச்சிரும். அப்போ ஏ 8 அப்படின்னா வந்துட்டு அதோட ஏரியா என்ன வரும், நமக்கு 64ன்னு வரும். அடுத்து நமக்கு தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களா, ரெண்டு ஏரியாவோட டிஃப்ரென்ஸ் மூணாவது ஸ்கொயரோட ஏரியாவுக்கு ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்கொயரோட ஏரியா எவ்வளோ 100 சென்டிமீட்டர், செகண்ட் ஸ்கொயரோட ஏரியா 64 சென்டிமீட்டர். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிருது, மூணாவது ஸ்கொயரோட ஏரியா 36 கிடச்சிருது. அவங்க இந்த இடத்துல ஏரியா கேட்கல, பெரிமீட்டர் தான் கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு வந்துட்டு மூணாவது ஸ்கொயரோட ஏரியா 36ன்னு கிடச்சிருச்சு. அப்போ அதுலேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏ கண்டுபிடிக்கிறோம். அப்போ வந்து எதோட ஸ்கொயர் வந்து 36, 6ஓட ஸ்கொயர். அப்போ மூணாவது ஸ்கொயரோட ஏ சைடு என்னென்னா 6, இதை வச்சு பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறோம். பெரிமீட்டர் என்ன 4a. அப்போ 4 × 6 பார்த்தோம் அப்படின்னா 24. அப்போ மூணாவது ஸ்கொயரோட பெரிமீட்டர் என்ன அப்படின்னா 24 சென்டிமீட்டர். ஒரு கூட்டுத்தொடரில் 4வது மற்றும் 7வது உறுப்புகள் முறையே 3a + 2d மற்றும் 4a + 4d எனில் 19வது உறுப்பு என்ன? இப்போ இந்த கொஷினில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஏபி சீரீஸில் ஏபி இருக்குல்ல, அதில் வந்துட்டு ஃபோர்த்து டேர்ம் அப்படி வந்து 3a + 2d அப்படின்னு, 7th டேர்ம் வந்துட்டு 4a + 4d அப்படின்னு கொடுத்துட்டு 19th டேர்ம் என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. இப்போ பார்த்தோன்னா வந்து நம்ம கொடுத்துருக்க டேட்டாவெலாம் எழுதிக்கிறோம். ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க, 4th டேர்ம் வந்துட்டு 3a + 2dன்னு கொடுத்துட்டாங்க, 7th டேர்மு 4a + 4dன்னு கொடுத்துட்டு 19th டேர்ம் தான் என்னன்னு கேட்குறாங்க. நமக்கு வந்துட்டு ஏபி சீரீஸை பொறுத்த வரைக்கும் nth டேர்மோட ஃபார்முலா என்ன, a + n - 1 × d. இதுதான் வந்து நமக்கு ஃபார்முலா, சரியா. நம்ம இந்த சம்முக்கு எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஏவை வந்து கேபிட்டல் ஏ அப்படின்னும் டிஏ வந்துட்டு கேபிட்டல் டி அப்படின்னும் நம்ம எடுத்துக்கிறோம், சரியா. இப்படி எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோம், இப்போ வந்து 4th டேர்மா, அப்போ என்னங்கிற இடத்துல நான் 4 அப்ளை பண்ணுவேன். அப்போ வந்து இது என்ன ஆகும், a + n - 1 வந்து 4 - 1 × d. அப்போ 4 - 1 என்ன 3. அப்போ a + 3d. இதுதான் என்னதுன்னா 4th டேர்ம், ஓகேயா. இப்போ 7th டேர்ம் வந்துட்டு என்ன, a + 7 - 1 × d, n - 1 × dயா. அதனால் 7 - 1 × d என்ன வரும், a + 6dன்னு வரும். அப்போ 4th டேர்ம் வந்துட்டு a + 3d.
இதோட வேல்யூ தான் என்ன கொடுத்துட்டாங்க, a + 3d. இதோட வேல்யூ இங்கே என்னன்னு கொடுத்துட்டாங்க, 3a + 2dன்னு கொடுத்துருக்காங்களா. அதை நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறேன். செகண்டு பார்த்தோம் அப்படின்னா 7th term a + 6d. இதோட வேல்யூ என்னன்னு கொடுத்துட்டாங்க, 4a + 4dன்னு கொடுத்துட்டாங்களா. அதை நான் செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன்னா ரெண்டையும் சால்வ் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு இது 6d பெருசாக இருக்குது அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு 2ஓட 1 வந்து நான் சால்வ் பண்ணுறேன். எழுதிக்கிறோன்னா இப்போ ஈக்குவேஷன் ரெண்டையும் சால்வ் பண்ணுறேன். சிம்பிள் சேஞ்ச் பண்ணுறேன். இங்கே வந்து மைனஸ், இங்கே மைனஸ், இங்கேயும் மைனஸ், இங்கேயும் மைனஸ் வருமா. +a -a கேன்சல் ஆயிருமா. இப்போ இது ரெண்டையும் 6 - 3 என்ன, 3d. அதே வந்துட்டு 4ல் 3 போச்சுன்னா வெறும் a வரும். இங்கே 4ல் 2 போச்சுன்னா 2d. அப்போ நமக்கு இங்கே என்ன கிடைக்குது, 3d = a + 2dன்னு நமக்கு ஒன்று கிடைக்குதா. இதை போய் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா 3dயோட வேல்யூ தான் என்ன, a + 2dயா. அப்போ a + 3dக்கு பதிலாக என்ன போடுறேன்னா a + 2dன்னு போடுறேன், = இந்த 3a + 2d போடுறேன். இப்போ இந்த ஏயும் 2dயும் ரைட் சைட் போகும்போது ப்ளஸில் இருக்கிறது என்ன ஆகும், மைனஸில் போகுமா. அப்போ நம்ம வந்து 3a - a என்ன ஆகும், 2a ஆகிடும். இங்கே +2dக்கும் -2dக்கும் கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு ஏவோட வேல்யூ என்ன கிடச்சிருச்சு, 2aன்னு கிடச்சிருச்சு. இந்த ரெண்டு வேல்யூ வச்சு நம்ம 19th term என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஃபார்முலா படி நமக்கு வந்து 19th term எப்படி எழுதிக்குவோம், a + n - 1 × dயா. என்னென்ன 19ஆ, அப்போ a + 18d அப்படின்னு எழுதிக்கிறேன். இந்த ஏவோட வேல்யூ என்ன, 2a. அப்புறம் அந்த 18dன்னு இருக்குது. ஆனால் நமக்கு என்ன தெரியும், 3dயோட வேல்யூ தான் வந்துட்டு a + 2dன்னு தெரியும். அதனால் நான் 18 வந்து 3ல் வர மாதிரி நான் பிரித்து எழுதிக்கிறேன். அப்போ எப்படி பிரிக்கலாம், 6 × 3ன்னு பிரிக்கலாமா. அந்த மாதிரி பிரித்தாச்சு. இப்போ நான் வேல்யூ எனக்கு தெரிஞ்ச வேல்யூவை அப்ளை பண்ண போகிறேன். ஏயோட வேல்யூ என்ன, 2a. 3dயோட வேல்யூ என்ன, a + 2d. சரியா. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை உள்ளே கொடுத்து மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், 6a + 12dன்னு வருமா. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2a ஏயும் ப்ளஸ் பண்ணுறேன். அப்போ என்ன வரும், 8a 12d அப்படியே வச்சுக்கிறேன். அப்போ 19th termோட வேல்யூ நமக்கு என்ன வந்துருச்சு இப்போது, 8a + 12d. அப்போ 19th term என்ன அப்படின்னா வந்துட்டு 8a + 12d. ஃபைண்ட் த நெக்ஸ்ட் term ஆஃப் த சீரீஸ். இப்போ வந்து 1, 5, 29 இப்படின்னு ஒரு சீரீஸ் நமக்கு கொடுத்துட்டு அடுத்த டேர்ம் என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க, 1, 5, 29 அடுத்த டேர்ம் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த 1 இருக்கா, இந்த 1 வந்துட்டு 1 பவர் தான் இப்போ பார்க்குறோம். இப்போ 1 பவர் 1 பண்ணிவிட்டு அது கூட 0 ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன வருது, 1 வருதா. இதே வந்து அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா 2 ஸ்கொயர்டு இருக்கா, 2வை ஸ்கொயர்ட் பண்ணுறோம். ஸ்கொயர்ட் பண்ணி அடுத்து 1ஓட ஆட் பண்ணோம் அப்படின்னா 5 வரும். அதுக்கடுத்த நம்பர் 3யை க்யூப் பண்ணி இங்கே 1ஓட ப்ளஸ் பண்ணோமா, அடுத்த டேர்ம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2ஓட ப்ளஸ் பண்ணோம். இப்போ வந்து 3 க்யூப் என்ன, 27. இப்போ 27 + 2 என்ன வருது, 29 வருது. இங்கே 3 பவர் 3 பண்ணோமா, அடுத்து என்ன பண்ணுறோன்னா 4 பவர் 4 பண்ணுறோம். 4 பவர் 4 என்ன, 256. இந்த 256 இங்கே வந்து 2ஓட ப்ளஸ் பண்ணனால அடுத்து 3ஓட ப்ளஸ் பண்ணுறோம். அப்போ 256 + 3 என்ன, 259. அப்போ ஆன்சர் நமக்கு என்ன அப்படின்னா வந்துட்டு 259. அடுத்த டேர்ம் என்ன அப்படின்னா வந்துட்டு 259. இரு அடுத்தடுத்த இரட்டை எண்களின் மீ போவா. அதாவது the HCF of 2 successive even number is. என்ன கேட்குறாங்க அப்படின்னா வந்துட்டு அடுத்தடுத்து வர ஈவன் நம்பர் இருக்குல்ல. இப்போ ஈவன் நம்பர்னால் எப்படி போகும் நமக்கு, இங்கே பாருங்களேன். ஈவன் நம்பர் எப்படி போகும் அப்படின்னா வந்துட்டு நமக்கு வந்து 2, 4, 6, 8 இப்படி போயிட்டே இருக்குமா. இதில் என்ன கேட்குறாங்கன்னா இப்படி அடுத்தடுத்த ஈவன் நம்பரோட HCF வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நமக்கு எக்ஸாம்பிள் எடுத்துட்டோன்னா இப்போ அடுத்தடுத்தனா ஃபஸ்ட்டு இந்த 2, 4 எடுத்துக்கிறோம். 2, 4 இப்போ 2, 4க்கு வந்து நம்ம HCF கண்டுபிடிச்சோம் அப்படின்னா வந்துட்டு 2 டேபிள் ஆகுமா. அப்போ ஃபஸ்ட்டு 2, 4க்கு பார்த்தோம் அப்படின்னா 2 தான் வருதா. இதே அடுத்த 2 எடுத்துக்கிட்டோம், 6, 8 எடுத்துக்கிறோம். இதுக்கும் HCF கண்டுபிடிச்சா என்ன வருது,
2 தான் வருது. அப்போ எப்போவுமே அடுத்தடுத்த ஈவன் நம்பருக்கு நம்ம HCF எடுத்தோம் அப்படின்னா அது 2 தான் ஆன்சர். ஓகேயா? ஒரு தாய் தன்னிடம் உள்ள ரூபாய் 207 கூட்டுத்தொடர் வரிசையில் அமையும் 3 பாகங்களாக பிரித்து தனது 3 குழந்தைகளுக்கும் கொடுக்க விரும்பினார். அவற்றுள் இரு சிறு தொகைகளின் பெருக்கற்பலன் ரூபாய் 4623 ஆகும். இதில் ஒவ்வொரு குழந்தையும் பெறும் தொகையினை காண்க. இப்போ இந்த கொஷினில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு மதர் வந்து 207 ருப்பீஸ் வச்சுருக்காங்க. அதை 3ஆக பிரித்து அவங்க 3 குழந்தை கொடுக்குறாங்க. அந்த பிரிக்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஏபி சீரீஸில் பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அந்த பிரிக்கிறாங்கல்ல ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும், அதுதான் எவ்வளோன்னு கேட்குறாங்க. கேட்டுட்டு இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துட்டாங்க. என்ன அப்படின்னா, அந்த 3ஆக பிரிக்கிற டேர்ம்ஸில் லீஸ்ட்டாக இருக்க 2 அமௌண்ட்டை வந்து மல்டிப்ளை பண்ணோன்னா 4623 வந்து கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது என்ன சொல்கிறாங்க, ஏபி சீரீஸில் தான் பிரிக்கிறாங்க, 3 டேர்மாக பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களா. இப்போ ஏபி சீரீஸில் வந்து 3 டேர்ம் அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி எடுத்துப்போம், a + d a - d இப்படி தான் எடுத்துப்போம். இதை நம்ம ஸ்கூல் புக்லேயே வந்து பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. த்ரீ டேர்ம்ஸ் அப்படின்னு சொன்னால் அடுத்தடுத்த 3 டேர்ம்ஸ் அப்படின்னா வந்துட்டு a + d a - dன்னு எடுத்துக்கிறோம். இப்போ என்ன சொல்கிறாங்க, 207 தான் வந்துட்டு 3ஆக பிரிக்கிறோம், அது ஏபி டேர்மில் பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. அப்போ இந்த ஏபி டேர்ம் 3 என்ன இருக்குது, a + d a - dன்னு இருக்குது. இது 3ஐயும் ப்ளஸ் பண்ணோன்னா நமக்கு 207 வரும். இப்போ வந்து இந்த ப்ளஸ் டியும் இந்த மைனஸ் டியும் கேன்சல் ஆகிடுமா. இப்போ 3a = 207ன்னு வரும். 3 207ஐயும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஏயோட வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், அடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதாவது லீஸ்ட்டாக இருக்க 2 டேர்மை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 4623 கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. லீஸ்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணனால நம்ம இந்த மைனஸில் இருக்க டேர்மை எடுத்துக்கிறோம். a × a - d போட்டோம் அப்படின்னா இது கிடைச்சிருது. இப்போ நமக்கு ஏயோட வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா, 69, அதை அப்ளை பண்ணிக்கிறோம். அப்போ 69 × 69 - d = 4623. இந்த 69ஐயும் இதையும் கேன்சல் பண்ணோன்னா 67 வரும். திரும்பி என்ன பண்ணுறோம், டியோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணுமா. அப்போ இது 2ஐயும் மைனஸ் பண்ணோன்னா டி வந்து 2ன்னு கிடச்சிருச்சு. நம்ம கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த 3ஆக பிரித்த பாகம் தான் கேட்டிருக்காங்களா. அப்போ நம்ம a + d a - d கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சோன்னா 71 69 67 3 வேல்யூயும் கிடச்சிருச்சு. அவ்வளோதான். நம்ம இப்படியும் செய்யலாம், அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஆப்ஷன் மெத்தட்லேருந்தும் போகலாம். இப்போ ஆப்ஷன் பார்த்தோன்னா என்ன சொல்லியிருக்காங்க, லீஸ்ட்டாக இருக்கிற 2 இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 4623 கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நீங்கள் ஆப்ஷனை பார்க்கணும். இங்கே என்ன இருக்குது, லீஸ்ட்டாக வந்து 68 69 இருக்குது, இங்கே 65 69, இங்கே 67 69, 64 69. அப்போ எந்த 2 மல்டிப்ளை பண்ணால் இது கிடைக்குது அப்படின்னு பார்த்து நீங்கள் ஆப்ஷன் மெத்தட்லேயும் செஞ்சுக்கலாம். கீழே கொடுக்கப்பட்ட விவரங்களுக்கு கூட்டு வட்டியை காண்க. அசல் ரூபாய் 12,000, ஆண்டு வட்டி வீதம் R = 8%, N = 1/4 ஆண்டுகள், ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது. இப்போ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்ன எல்லா டேட்டாவும் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு பிரின்சிபல் வந்துட்டு 12,000 நமக்கு கொடுத்துட்டாங்க. ஆர் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இயருக்கு வந்து 8% அப்படின்னு கொடுத்துட்டு, என் வந்து 1/4 இயர் அப்படின்னு கொடுத்துட்டு, இன்ட்ரெஸ்ட் தான் நமக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து இயர் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 1/4ன்னு கொடுத்துருக்காங்களா. அதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து மந்த்துக்கு மாற்றிக்கிறோம். இப்போ 1/4 அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு இயருக்கு 12 மந்த்தா, அப்போ 1/4 அப்படிங்கிறது 12 மந்தில் எத்தனை மந்த் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கேன்சல் பண்ணால் 3, அப்போ 3 மந்த்து.
அப்போ நம்ம மொத்தமாக எவ்வளோ இயருக்கு வந்துட்டு கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா வந்து 2 இயர்ஸ் 3 மந்த்துக்கு கண்டுபிடிக்க போகிறோம். இதே மாதிரி இந்த ஆரே வந்துட்டு நம்ம 3 மந்த்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ ஆர் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ஆனம்க்கு வந்துட்டு 8% கொடுத்துருக்காங்க. அப்போ 12 மந்த்துக்கு 8%ன்னு கொடுத்துட்டாங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம பாக்ஸ் மெத்தடில் செய்கிறோம். 12 மந்த்துக்கு 8% அப்படின்னா 3 மந்த்துக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா பாக்ஸ் மெத்தட்னா சுற்றி கேன்சல் பண்ணுவோமா? அப்போ 18 12லையும் அடித்தோம் அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன வரும்? 2 4 8 3ன்னு வந்துடும். இங்கே வந்துட்டு 2ன்னு வந்துட்டு இங்கே 3ன்னு வரும். 3யும் 3யும் கேன்சல் பண்ணுவோம். கடைசியில் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு 2% கிடச்சிரும். அப்போ 3 மந்த்துக்கு எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா வந்துட்டு 2%. இப்போ வந்து நார்மலாக நம்ம வந்து இப்போ டோட்டல் அமௌண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு பிரின்சிபல் போடுவோமா? போட்டுட்டோம். ஃபஸ்ட்டு 2 இயருக்கு வந்து 2 இயர் 3 மந்த்தா? அப்போ 2 இயருக்கு வந்து 108/100 × 108/100 போட்டுக்குவோம். அடுத்து 3 மந்த்ஸுக்கு 102/100 போட்டுட்டு இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா இந்த 30க்கு 30 கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் என்ன இருக்குது? 30. அதை போட்டாச்சு. அடுத்து மேலே வந்து ஒரு 12 108 108 102 இருக்குது. இதை அந்த 12ஐயும் 102வையும் மல்டிப்ளை பண்ணோன்னா 1224 வரும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோன்னா 11,664 கிடைக்கும். இது திரும்பி பண்ணோம் அப்படின்னா நமக்கு இது வரும். கீழே 30 இருக்கா? அதனால் வந்து 3 டிஜிட்க்கு அடுத்து பாயிண்ட் வச்சுக்கிறேன். பாயிண்ட் வச்சேன் அப்படின்னா நமக்கு டோட்டல் அமௌண்ட் வந்து இது கிடைக்கும். இப்போ நம்ம கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம டோட்டல் அமௌண்ட்லேருந்து பிரின்சிபலை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருமா? இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு 2276.736ன்னு நமக்கு கிடைக்கிது. இப்போ வந்துட்டு இதை நம்ம ரவுண்டாக வந்துட்டு 2276.74ன்னு எழுதிக்கிறோம். அப்போ நமக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னா கடைசியாக 2276.74. ஓகேயா? If x squared plus 4y squared is equal to 4xy, then x is to y is. இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா வந்துட்டு நமக்கு கொஷினில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு x is to yயோட வேல்யூ என்னன்னு தான் கேட்குறாங்க. நமக்கு நார்மலாக சிம்பிளிஃபிகேஷனில் வந்து ஃபார்முலா தெரியுமா? a minus b the whole squared is equal to a squared plus b squared minus 2ab. இந்த ஃபார்முலாவை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த எக்ஸ் ஸ்கொயர்ட் இது ஏ ஸ்கொயர்ட், இது 4y ஸ்கொயர்டு எப்படி மாற்றிக்கிறோம் அப்படின்னா வந்துட்டு பி ஸ்கொயர்டாக மாற்றணும். அப்போ வந்து 2y தி ஹோல் ஸ்கொயர்னு மாற்றிக்கிறோம். இந்த 4xy இங்கே இருக்கா? இதை வந்து நம்ம வந்து லெஃப்ட் சைட் கொண்டு வரோம். கொண்டு வந்தால் என்ன ஆகும் அப்படின்னா மைனஸில் ப்ளஸில் இருக்குது மைனஸில் வரும், ஈக்குவல் டு 0ன்னு போட்டுடும். இதையும் எப்படி மாற்றுறோம்? 4xyயை வந்துட்டு 2abன்னு மாற்றுறோம். அப்போ 2a இருக்க இடத்துல என்ன இருக்குது? எக்ஸ் இருக்குது. b இருக்க இடத்துல 2y இருக்குது. மாற்றியாச்சு. அப்போ இது ஃபுல்லாக என்ன ஃபார்மெட்டில் வந்துருச்சுன்னா இந்த பக்கம் இருக்க ஃபார்மெட்டில் வந்துருச்சா? a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2abன்னு வந்துருச்சு. இதை நம்ம எப்படி எழுதிக்கிறோன்னா a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கிறோம். அப்போ வந்து எக்ஸ் மைனஸ் 2y தி ஹோல் ஸ்கொயர். இந்த ஸ்கொயர்டு வந்துட்டு ரைட் சைட் போகும்போது என்ன ஆகும்? √0ன்னு போகும். அப்போ 0 ரூட் பண்ணால் என்ன? நமக்கு 0 தான் கிடைக்கும். அப்போ என்ன வந்துடும்? எக்ஸ் மைனஸ் 2y ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். இப்போ மைனஸ் 2y இந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் 2yன்னு வந்துடும். நமக்கு நார்மலாக வந்துட்டு ரேஷியோவில் எழுதும் போது என்ன பண்ணுவோம்? இந்த பக்கம் இருக்கிறது வந்து எக்ஸுக்குனும் இந்த பக்கம் இருக்கிறது வந்து ஒய்க்குன்னு எடுத்துப்போமா? அப்போ எக்ஸ் இஸ் டு ஒய் இஸ் ஈக்குவல் டு 2:1. இதுதான் நமக்கு ஆன்சர். The LCM of 1/3, 5/6, 2/9, 4/27 is அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் என்ன இந்த மாதிரி எல்சிஎம் ஹச்சிசிஎஃப் இருக்குல்ல, இதில் வந்து ஃப்ராக்ஷனில் கொடுத்துட்டு எல்சிஎம்மோ ஹச்சிசிஎஃப்போ கேட்டாங்க அப்படின்னா, இப்போ எல்சிஎம் கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவோன்னா மேலே நியூமரேட்டர் எல்லாத்தையும் எல்சிஎம் பண்ணி டினாமினேட்டரை ஹச்சிசிஎஃப் பண்ணிப்போம். இதே ஃப்ராக்ஷன்ஸ் கொடுத்துட்டு ஹச்சிசிஎஃப் கேட்டாங்க அப்படின்னா நியூமரேட்டரை ஹச்சிசிஎஃப் பண்ணிட்டு டினாமினேட்டரை எல்சிஎம் பண்ணுவோம். என்ன கேட்குறாங்களோ
இப்போ எல்சிஎம் கேட்டால் நியூமரேட்டரை எல்சிஎம் பண்ணி டினாமினேட்டரை ஹச்சிசிஎஃப் பண்ணணும். ஹச்சிசிஎஃப் கேட்டாங்க அப்படின்னா நியூமரேட்டரை ஹச்சிசிஎஃப் பண்ணி டினாமினேட்டரை எல்சிஎம் பண்ணணும். இப்போ எல்சிஎம் தான் கேட்டிருக்காங்களா, அப்போ என்ன பண்ணுறோன்னா நியூமரேட்டர் இருக்கா 1524, இது எல்லாத்துக்கும் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். எல்சிஎம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா கடைசியாக என்ன வரும் 20 வருது. இதே வந்துட்டு கீழே டினாமினேட்டருக்கு என்ன பண்ணுறோன்னா ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கிறோம். அப்போ 3 6 9 27, இதுக்கு ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் 3 தான் வரும். அதே மாதிரி இப்போ அதை வந்து திரும்பி நம்ம ஃப்ராக்ஷனில் எழுதிக்கிறோம். எல்சிஎம் என்ன 20, அதை மேலே போட்டுட்டோம். ஹச்சிசிஎஃப் என்ன 3, அதை கீழே போட்டுக்கிறோம். இந்த இடத்துல வந்து இந்த ஃப்ராக்ஷனை சால்வ் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இங்கே பண்ண முடியாதா, ஸோ ஆன்சர் நமக்கு 20/3 அவ்வளோதான். கீழே கொடுக்கப்பட்டுள்ள 4 இலக்க எண்களை ஒவ்வொன்றையும் இறங்கு வரிசையில் அமைத்து அதில் எந்த எண் மிகப்பெரிய 4 இலக்க எண்ணாகும். இப்போ என்ன கொடுத்துட்டாங்க, இந்த கொஷினில் வந்து 4 எண் கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு எண்ணையும் வந்துட்டு நம்ம இறங்கு வரிசையில் எழுதி அதில் எது வந்து பெருசு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து 4 நம்பர் கொடுத்துருக்காங்களா, இங்கே ஒன்று. இப்போ வந்துட்டு இதை வந்து நம்ம இறங்கு வரிசைனா டிசெண்டிங் ஆர்டரில் எழுதுவோம். அப்போ வந்துட்டு 1089 எப்படி எழுதுவோம், 9810ன்னு எழுதுவோம். அடுத்து 8769ங்கிறத வந்துட்டு 9876ன்னு எழுதுவோமா. அடுத்து 9159னா 9951 அப்படின்னு எழுதுவோம். அடுத்து 9249 எப்படி எழுதுவோம், 9942. இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா இறங்கு வரிசையில் டிசெண்டிங் ஆர்டரை ஒவ்வொரு நம்பரையும் எழுதுகிறோம். இப்போ இதில் எது வந்துட்டு பெருசு ஹையஸ்ட்டுன்னு கேட்குறாங்களா, அப்போ எது பெருசு, இதுதான் பெருசு. எந்த நம்பரை வந்து இப்படி மாற்றிருக்கோம், இந்த 9159 தான் மாற்றிருக்கோம். அப்போ இதுதான் ஹையஸ்ட்டு, அவ்வளோதான். ஒரு பொருளின் மீது வழங்கப்படும் 2 தொடர் தள்ளுபடிகள் முறையே 25% மற்றும் 20% எனில் இதற்கு நிகரான ஒரே சமான தள்ளுபடி சதவீதத்தினை காண்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த கொஷினில் வந்துட்டு ஏதோ ஒரு பொருளுக்கு வந்துட்டு அடுத்தடுத்து 2 டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்போ அந்த 2 டிஸ்கவுண்ட்டை வந்து ஒரே டிஸ்கவுண்ட்டாக எவ்வளோ % வரும் அப்படிங்கிறத இங்கே கேட்குறாங்க. இப்போ வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவோம், இப்போ ப்ராஃபிட் அப்படின்னா வந்து 100% கூட வந்துட்டு ப்ளஸ் பண்ணிப்போம். இதே லாஸ் அப்படின்னா 100% கூட மைனஸ் பண்ணிப்போம். அதே மாதிரி டிஸ்கவுண்ட் அப்படின்னா வந்துட்டு 100% கூட என்ன பண்ணுவோம் அப்படின்னா மைனஸ் பண்ணுவோமா. அப்போ வந்து ஃபஸ்ட்டு 25% டிஸ்கவுண்ட் அப்படின்னா 100 கூட 25 பண்ணோன்னா 75%. அதே 20% அப்படின்னா 100 கூட மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 80% வந்துடும். இப்போ வந்து அடுத்தடுத்த தள்ளுபடி அப்படின்னு கொடுத்தா நம்ம இந்த மெத்தடில் செஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு ஒரிஜினல் % எவ்வளோ 100% இன்ட்டு டிஸ்கவுண்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் என்ன 75, இப்போ 75/100. அடுத்த டிஸ்கவுண்ட் என்ன 80/100ன்னு போட்டுட்டு இதை சால்வ் பண்ணுறோம். 0க்கு 0 கேன்சல் ஆயிரும், இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 கேன்சல் ஆயிரும். கடைசியாக நம்ம எல்லாம் சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 60 கிடச்சிருது. இந்த 60 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மொத்த %. இப்போ அங்கேயும் என்ன கேட்குறாங்க, நமக்கு டிஸ்கவுண்ட் தான் கேட்குறாங்க. ஸோ அதனால் 100% கூட 60 மைனஸ் பண்ணி 40% கிடைக்குதுல்ல, இதுதான் வந்து நமக்கு டிஸ்கவுண்ட். அப்போ வந்துட்டு அடுத்தடுத்து டிஸ்கவுண்ட் பண்ணும்போது மொத்த % எவ்வளோ அப்படின்னா 40%. 2 2 3 4 5 6 முகமதிப்புகள் உடைய 2 பகடைகள் உருட்டப்படும் பொழுது 2 முகமதிப்புகளும் சார்பகா எண்களாக இருக்க வாய்ப்புகள் எத்தனை. இப்போ இந்த கொஷினில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா 2 பகடையை வந்து உருட்டும் போது வந்துட்டு ஃபேஸ் வேல்யூவாக நமக்கு வந்துட்டு இதெல்லாம் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்துட்டு 2 முக மதிப்புகள் இந்த முக மதிப்புகள் இருக்குல்ல, இதை வந்து 2 சார்பகா எண்களாக இருக்க எத்தனை பேர் இருக்கும், அதுக்கான வாய்ப்புகள் தான் வந்துட்டு என்னன்னு கேட்குறாங்க.
இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு என்ன சொல்லிட்டாங்க, இந்த ஃபேஸ் வேல்யூ வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு 6 கொடுத்துட்டாங்களா, கொடுத்துட்டு இது வந்து ரிலேட்டிவ் ப்ரைம் இல்லைன்னா ரிலேட்டிவ் ப்ரைம்னாலும் கோ ப்ரைம்னாலும் ஒன்று தான். சரியா? இதுவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், அதாவது அந்த கேசஸ் எத்தனை பேர் இருக்கும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. இப்போ ரிலேட்டிவ் ப்ரைம் அதாவது சார்பகா என்ன அப்படின்னா என்னென்னா, இப்போ 2 நம்பர் இருக்குது அப்படின்னா அதுக்கு காமன் ஃபேக்டர் வந்து 1 தவிர எதுவுமே இருக்கக்கூடாது. அதுதான் வந்து ரிலேட்டிவ்லி ப்ரைம். அதை கோ ப்ரைம் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. இப்போ பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொன்றுக்கும் எடுத்துக்கிறோம். இப்போ வந்து இது 2 எடுத்துக்குவோம். இப்போ 2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது காமன் ஃபேக்டர் 2 இருக்கும். அப்போ இந்த பேர் வராது. அப்போ அடுத்து என்னப்போம், 2வையும் 3 எடுப்போம். இதுக்கு வந்து காமன் ஃபேக்டர் 1 மட்டும்தான் வருமா, அதனால் இப்போ 2 3ன்னு எடுத்துப்போம். இப்போ இந்த பேரை எடுத்துக்கிறோம். அடுத்து 2வையும் 4ஐயும் இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு காமன் ஃபேக்டர் 2 வரும். அப்போ இந்த பேர் வராது. அடுத்து வந்துட்டு இந்த பேர் பார்த்தோம் அப்படின்னா 2 5 இருக்கா, இதுக்கு வந்து காமன் ஃபேக்டர் என்ன வரும், 1 மட்டும்தான் வரும். அப்போ இந்த பேரை எடுத்துக்கிறோம். அடுத்து 2வும் 6ம் இது 2 எடுத்துக்கிட்டோம்னா காமன் ஃபேக்டர் 2 வரும். அப்போ இந்த பேரும் வராது. அப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு 2 வச்சு நம்ம இது 2 தான் வருதா, அப்போ செகண்ட் 2 எடுத்துக்கிறோம். செகண்ட் 2க்கும் வந்துட்டு அதே தானே வரும். ஸோ அதனால் அதை அப்படியே எடுத்துக்கிறோம். 2 தான் வந்து ஃபேஸ் நம்பர் அப்படின்னால அப்படியே எடுத்துக்கிறோம். அடுத்து வந்து 3 பார்த்தோம்னா அதே மாதிரி எடுத்துக்கிறோம். இந்த 3யும் 2வும் வந்துட்டு காமன் ஃபேக்டர் 1 மட்டும்தான் வருமா, அதை எடுத்துக்கிறோம். இந்த 3யும் 2னா காமன் ஃபேக்டர் 1 தான், அதை எடுத்துக்கிறோம். அடுத்து 3யும் 4ம் பார்த்தோன்னா காமன் ஃபேக்டர் 1 எடுத்துக்கிறோம். 3யும் 5யும் பார்த்தோம் அப்படின்னா காமன் ஃபேக்டர் 1 எடுத்துக்கிறோம். இப்போ 3யும் 6ம் பார்த்தோன்னா காமன் ஃபேக்டர் 3 வந்துடும். அப்போ அந்த பேர் வராது. அடுத்து வந்துட்டு 4. இந்த 4 பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு 2 கூட எடுத்தோன்னா காமன் ஃபேக்டர் என்ன வந்துடும், 2 வந்துடும். அப்போ அந்த பேர் வராது. அதே மாதிரி 2 வராதா. அடுத்து வந்து 3 வந்துட்டு இது 2 எடுத்துக்கிட்டோன்னா என்ன வரும், காமன் ஃபேக்டர் 1 தான் வரும். அப்போ இதை எடுத்துக்கலாம். அடுத்து இந்த 4ம் 5ம் காமன் ஃபேக்டர் 1 தான் வரும், அதை எடுத்துக்கிறோம். அடுத்து 4ம் 6ம் பார்த்தோம் அப்படின்னா காமன் ஃபேக்டர் 2 வரும். அப்போ அதை எடுத்துக்கக்கூடாது. அடுத்து வந்து 5க்கு வந்துடும். இந்த 5ம் 2ம் எடுப்போமா, காமன் ஃபேக்டர் என்ன வரும், 1 தான் வரும். அப்போ அதை எடுத்துக்கலாம். அடுத்து இந்த 5ம் 2ம் எடுத்துக்காச்சு. அதே மாதிரி 5ம் 3ம் எடுத்துக்கிறோம். 5ம் 4ம் 5ம் 6ம் எல்லாத்துக்குமே காமன் ஃபேக்டர் 1 தான் வரும். அதனால் அதில் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்து 6 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6ம் 2ம் பண்ணுறோன்னா காமன் ஃபேக்டர் 2 வரும். அப்போ எடுக்கக்கூடாது. 6ம் 3யும் பார்த்தோன்னா 3 வரும். அப்போ எடுத்துக்கூடாது. 6ம் 4ம் பார்த்தோம் அப்படின்னா காமன் ஃபேக்டர் 2 வரும். அப்போ அதை எடுத்துக்கூடாது. அப்போ 6ம் 5ம் எடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு காமன் ஃபேக்டர் 1 தான். இப்போ எடுத்துக்குவோம். மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எத்தனை பேர் இருக்குது, 16. அப்போ இதுக்கு பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னா வந்துட்டு 16 இருக்குது. ஓகேயா? ஒரு சதுரத்தின் உள்வட்டம் மற்றும் வெளிவட்டம் ஆகியவற்றின் பரப்பளவுகளின் விகிதத்தை காண்க. இப்போ இந்த கொஷினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு ஸ்கொயர் இருக்குது. அந்த ஸ்கொயரை வந்துட்டு உள்ள ஸ்கொயருக்குள்ளே வந்துட்டு ஒரு சர்க்கிளும் அந்த ஸ்கொயரை சுற்றியும் ஒரு சர்க்கிள் வரைகிறோம். இந்த சர்க்கிள் வரையும் போது இதோட ஏரியாவுக்கும் உள்ள ரேஷியோ தான் கேட்குறாங்க. ஓகேயா? இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன சொல்லிட்டாங்க, ஒரு ஸ்கொயரு அதுக்குள்ளே வந்து சர்க்கிள் வரைகிறோம். அதே மாதிரி ஒரு ஸ்கொயர் அதை சுற்றி சர்க்கிள் வரைகிறோம். இது ரெண்டோட ஏரியா ரேஷியோ தான் கேட்குறாங்க. நமக்கு ஃபஸ்ட்டு வந்து சர்க்கிளோட ஏரியா ஃபார்முலா என்ன, பைஆர் ஸ்கொயர். அப்போ வந்துட்டு பைஆர் ஸ்கொயர்டா. அப்போ ரெண்டுக்குமே நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா ரேடியஸ் ஆர் தெரியணுமா, அதை தான் ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்கொயர் அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு சர்க்கிள் வரைகிறோம். அப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம ஸ்கொயரை சுற்றி வந்துட்டு இருக்க சைடு என்ன சொல்லுவோம், ஏன்னு சொல்லுவோமா. அப்போ இந்த ஒரு கோடு வந்து ஏ அப்படின்னா இங்கே இதே மாதிரி சர்க்கிள் நடுவில் போகிறது என்ன, டயாமீட்டர்னு சொல்லுவோமா. அப்போ இது என்ன எப்படி எடுத்துக்கலாம், ஒரு ஸ்கொயர் அதுக்குள்ளே வந்து சர்க்கிள் வரைஞ்சோம் அப்படின்னா அதோட டயாமீட்டரும் இதோட சைடு, அதாவது ஸ்கொயரோட சைடும் சர்க்கிளோட டயாமீட்டரும் ஈக்குவல். அப்படி தானே. அப்போ ஏஸ் ஈக்குவல் டு டி அப்படின்னு எடுத்துக்கலாமா.
அப்போ டயாமீட்டரும் சைடும் ஈக்குவல் அப்படின்னா நம்ம அதிலேருந்து ஆர் எப்படி கண்டுபிடிக்கலாம்? நமக்கு வந்து டி இஸ் ஈக்குவல் டு என்னது 2r. அப்போ ஆர் என்ன, ஆர் இஸ் ஈக்குவல் டு என்ன எடுத்துப்போம் அப்படின்னா வந்து d/2ன்னு எடுப்போமா? d/2ன்னு எடுப்போம். அப்போ நமக்கு வந்து d is equal to a அப்படிங்கிறதுனால r என்ன எடுத்துக்கலாம்? a/2ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஃபஸ்ட் இதுக்கு வந்துட்டு r வந்து a/2ன்னு எடுத்துக்கிறோம். செகண்ட் இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஸ்கொயரை சுற்றி வந்து சர்க்கிள் வரைகிறோம். ஒரு ஸ்கொயர் இருக்குது, அதை சுற்றி வந்து சர்க்கிள் வரைகிறோம் அப்படின்னா அப்போ வந்து அதோட இந்த டயாமீட்டரும் சர்க்கிள்குள்ளே அதே மாதிரி சர்க்கிளோட டயாமீட்டர்னால் இந்த நடு சென்டர்லேருந்து எந்த கோடு போனாலும் டயாமீட்டர் தானே சொல்லுவோம். அப்போ சர்க்கிளோட டயாமீட்டரும் ஸ்கொயரோட டயகனலும் ஈக்குவல் அப்படின்னு நமக்கு செகண்ட் இதில். அப்போ டயகனலும் டயாமீட்டரும் ஈக்குவல். அப்போ ஸ்கொயரோட டயகனல் ஃபார்முலா என்ன? a√2. இதை வச்சு நமக்கு வந்து அப்போ டயாமீட்டரும் டயகனலும் ஈக்குவல் அப்படிங்கிறதுனால நம்ம அதை எப்படி எடுத்துக்கலாம்? அதே தான் இந்த மாதிரி டயகனல். அப்போ வந்து a√2 d/2வா? அப்போ என்ன எடுத்துக்கலாம்? a√2/2ன்னு எடுத்துக்கலாம். அப்போ ரெண்டோட ஆரும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஃபார்முலாவில் போய் அப்ளை பண்ணுறோம். ஃபார்முலா என்ன? πr². ரெண்டையும் ரேஷியோவில் எழுதிட்டோம். அப்போ பையும் கேன்சல் ஆகிடுமா? ஆரோட வேல்யூ ஃபஸ்ட்டு ஆரோடது என்ன? a/2. செகண்ட் ஆரோடது என்ன? a√2/2. மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா வந்து எனக்கு என்ன கிடச்சிரும்? a²/4 கிடச்சிரும். இங்கே பார்த்தோன்னா a²√2 × √2 என்ன? அங்கே ஒரு 2 கிடைக்கும், /4 கிடைக்கும். இப்போ என்ன பண்ணலாம்? இந்த a²/4ம் இந்த a²/4ம் கேன்சல் ஆயிரும். கடைசியாக 1:2 தான் நமக்கு கிடைக்கும். ஓகேயா? Which one pair of the following such that product of the pair is equal to LCM? இப்போ இந்த கொஷினில் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ வந்துட்டு இங்கே நம்ம இந்த கொஷின் வந்து ஆப்ஷன் மெத்தட்லேருந்து தான் போகிறோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு இதை வந்துட்டு மல்டிப்ளை, இந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அதுவும் இந்த ரெண்டு நம்பருக்கான எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம்ல அதுவும் வந்துட்டு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதை வந்து நம்ம ஆப்ஷன் மெத்தட்லேருந்து எப்படி போகலாம் அப்படின்னா இப்போ வந்துட்டு இந்த ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த ரெண்டு நம்பருக்கும் காமன் ஃபேக்டர் வந்து எதுவுமே இருக்கக்கூடாது. இல்லாமல் இப்போ காமன் ஃபேக்டர் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ வந்து 32 162 இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது காமனாக எந்த வரும்? 2 டேபிளில் வரும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு இதை மல்டிப்ளை பண்ணுறதை விட எல்சிஎம் வந்துட்டு என்னவாக இருக்கும்? அதிகமாக இருக்கும். அப்போ இது இருக்காது. இதே வந்துட்டு இந்த 40யும் 405யும் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கும் காமன் ஃபேக்டர் என்ன வரும்? 5 வரும். அப்போ வந்து இதுவும் வந்து இந்த ரூலில் வந்து வராது. இப்போ வந்து இதை எடுத்துக்கிட்டோம், இந்த ஆப்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு இந்த 111 இதுவும் 39ம் வந்து என்ன டேபிளில் வரும்? 3 டேபிளில் வருமா? அப்போ இதுவும் வராது. இப்போ இது ரெண்டும் பார்த்தோம் அப்படின்னா 32 81 இது ரெண்டுக்கும் வந்து காமன் ஃபேக்டர் வந்து எதுவுமே இல்லை. அப்போ வந்து என்ன ஆகும்? இதை மல்டிப்ளை பண்ணாலும் இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சாலும் என்ன அப்படின்னா ஆன்சர் சேமாக இருக்கும். அப்போ இதுதான் வந்துட்டு இந்த ரூலை வந்து அப்ளை இது பண்ணுறனால அப்போ இதுதான் வந்துட்டு ஆன்சர். ஓகேயா? இதுக்கு வந்து நமக்கு டிவிசிபிலிட்டி ரூல் தெரிஞ்சாலே போதும், என்னென்ன டேபிளில் எது வரும் அப்படிங்கிறது. ஓகேயா? If the total surface area of a cone of slant height 25 cm is 704 cm square, then find its radius. இதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா வந்துட்டு ரேடியஸ் தான் வந்து கேட்குறாங்க. இப்போ வந்துட்டு ஒரு கோனு, அந்த கோனோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்துட்டு 704 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு அப்படின்னு கொடுத்துட்டு அதோட ஸ்லாண்டிங் ஹைட்டு அதாவது எல் வேல்யூ எல்லும் கொடுத்துட்டாங்க, டோட்டல் சர்ஃபேஸ் வேல்யூவும் கொடுத்துட்டு அதுலேருந்து ஆர் என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. இதை நம்ம டைரெக்டாகவே வந்து செய்யலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன கொடுத்துட்டாங்க? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்துட்டு 704ன்னு நம்ம கொடுத்துட்டாங்க. ஓகேயா? அடுத்து எல்லோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 25 சென்டிமீட்டர், அதான் ஸ்லாண்டிங் ஹைட் கொடுத்துட்டாங்க. ஆர் என்னன்னு தான் கேட்குறாங்க. நம்ம இப்போ ஒரு கோனோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா நமக்கு என்னது?
πr ப்ளஸ் எல் ப்ளஸ் ஆரா. இதில் போய் நான் அப்ளை பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்ச வேல்யூவை. இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் வேல்யூ தான் என்ன அப்படின்னா 704. அதை போட்டுட்டேன். பைக்கு பதில் என்ன போடுவோம், 22/7 போடுவோமா. ஆரோட வேல்யூ நமக்கு தெரியாது, அப்படியே வச்சுக்கிட்டோம். எல்லோட வேல்யூ என்ன 25 போட்டாச்சு. இந்த ஆர் நமக்கு தெரியாது. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது ரெண்டையும் நான் கேன்சல் பண்ணேன். இதை கேன்சல் பண்ணேன் அப்படின்னா வந்து எனக்கு என்ன கிடைக்கும்னா 32 கிடைக்கும். அந்த 32 போட்டாச்சு. இங்கே டிவைடில் இருக்க 7 வந்து இந்த பக்கம் மல்டிப்ளைனில் வருமா. அப்போ 32 × 7 ஈக்குவல் டு இந்த ஆர் இன்ட்டு 25 + ஆர் இப்படி வரும். இப்போ இதை என்ன பண்ணால் அப்படின்னா இதை திரும்பி நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணால் இந்த ஆரை வந்துட்டு என்ன பண்ணணும், உள்ளே கொடுத்து மல்டிப்ளை பண்ணுவோம். அப்புறம் திரும்பி வந்துட்டு ஒரு ஈக்குவேஷன் மாதிரி வரும். அதை நம்ம இந்த ப்ளஸ் இதில் போட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அது வந்து லாங் ப்ராசஸாக இருக்கும். இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு நம்ம ஆப்ஷன் மெத்தடில் ஆர் கொடுத்துருப்பாங்களே 4 வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து எதை வந்து அப்ளை பண்ணால் அப்படின்னா நமக்கு வந்துட்டு LHS = RHS, அதாவது லெஃப்டில் உள்ளதும் ரைட்டில் உள்ள வேல்யூ வந்து ஈக்குவலாக வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து நான் ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்குது, ஏ வந்து 7 சென்டிமீட்டர் இருக்கா, அதை நான் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஆர் வந்துட்டு 7 இருக்குது. நான் 7 அப்படின்னா இந்த இடத்துல போய் ஆருக்கு பதிலாக 7 போடுறேன். 7 போட்டேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு 32 × 7 அப்படியே எழுதியாச்சு. இந்த இடத்துல வந்துட்டு இந்த ஆருக்கு பதிலாக ஒரு 7 போடுறேன். 25 ப்ளஸ் இந்த ஆருக்கு பதிலாக 7 போடுறோம். இது ரெண்டையும் இப்போ ப்ளஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 25 + 7 என்ன 32. 32வா. அப்போ என்ன ஆகும், இந்த 32 கேன்சல் ஆயிரும், 7 7 ஆயிரும். அப்போ 1 = 1ன்னு வரும். அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனே நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. அப்போ ஆர் வேல்யூ என்னவாக இருக்கும், 7ஆக இருக்கும். ஏ என்பவர் பி என்பவரை காட்டிலும் 2 மடங்கு வேகமாக வேலை செய்பவர். மேலும் ஏ என்பவர் சி என்பவரை காட்டிலும் 3 மடங்கு வேகமாக வேலை செய்பவர். ஒரு வேலையை ஏ பி இருவரும் சேர்ந்து 10 நாட்களில் முடிப்பர் எனில் அதே வேலையை சி மட்டும் எத்தனை நாட்களில் முடிப்பார். இப்போ இந்த கொஷினில் வந்து என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஏ வந்துட்டு ஏபி 2 பேர் இருக்காங்களா. ஏ வந்துட்டு பியை விட 2 மடங்கு. அப்போ இந்த இடத்துல ரேஷியோ எப்படி எழுதிக்குவோம், ஏக்கு வந்து 2ன்னு எழுதிட்டு பிக்கு 1ன்னு எழுதுவோமா. அடுத்து என்ன கொடுத்துட்டாங்கன்னா ஏசியை கம்பேர் பண்ணும்போது சியை விட ஏ 3 மடங்கு. அப்போ இது எப்படி எழுதுவோம், 3:1ன்னு எழுதுவோமா. அப்போ வந்து இவங்களோட ரேஷியோ, இந்த 3 பேரோட ரேஷியோ கொடுத்துட்டு ஏபி 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை செஞ்சாங்க அப்படின்னா அதை 10 நாட்களில் செய்வாங்க அப்படின்னா சி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாளில் செய்வாங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. இப்போ பார்த்தோன்னா நமக்கு என்னென்ன கொடுத்துட்டாங்க, இங்கே நான் எழுதியிருக்கோம். இப்போ என்ன சொல்லிட்டாங்க, ஏபி ஏ வந்துட்டு பியை விட 2 மடங்கு வேகமானவர் அப்படின்னால அதை நான் 2:1 எழுதிக்கிட்டேன். அதே மாதிரி ஏங்கிறவங்க சியை விட 3 மடங்கு வேகமானவங்க அப்படின்னு சொன்னால 3:1 நம்ம எழுதிக்கிட்டோமா. ஏபி 2 பேரும் வந்துட்டு ஒரு வேலையை 10 நாளில் செய்வாங்க அப்படின்னு கொடுத்துட்டு சி அந்த வேலையை எத்தனை நாளில் செய்வாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த 2 ஏ காமனாக இருக்கா, இந்த சைடு ஏ காமனாக இருக்குது. அந்த ஏ இருக்க இடத்துல இது ரெண்டுமே வந்துட்டு இங்கேயும் 2 இங்கேயும் 2 இந்த மாதிரி காமனாக இருந்துச்சுன்னா நம்ம ரேஷியோ வந்து டைரெக்டாகவே வந்துட்டு ஏபிசிக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் என்ன, இந்த இடத்துல ஏக்கு வேறு இருக்குது, இந்த இடத்துல ஏக்கு வேறு இருக்குது. அப்போ நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷனில் வந்துட்டு 2 தனியாக வேறு ரேஷியோ கொடுத்துட்டு நம்ம ஒரே ரேஷியோ கண்டுபிடிப்போம் பார்த்தீங்களா, அந்த மெத்தடில் தான் இப்போ செய்ய போகிறோம். இப்போ ஏபி வந்துட்டு 2:1ன்னு சொல்லிட்டாங்க, ஏசி 3:1. ஏ தான் வந்து இது ரெண்டையும் காமனாக இருக்கா, அதனால் நம்ம ஃபஸ்ட்டு ரேஷியோவை பிஎஸ்டிஏன்னு நம்ம எழுதிக்கிறோம். ஓகேயா, பிஎஸ்டிஏன்னு எழுதிக்கிறோம். செகண்ட் இது பார்த்தோம் அப்படின்னா ஏஎஸ்டிசி அப்படியே இருக்குது, அதை எழுதிக்கிறோம். ஓகேயா, என்ன பண்ணுவோம், இது வந்து பிஎஸ்டிஏ அப்படின்னு நான் எடுத்தனால 1:2ன்னு மாற்றிக்கிறேன். அடுத்து ஏஎஸ்டிசியோடது என்ன 3:1 எழுதியாச்சு. நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல வந்துட்டு நம்ம காலியாக இருக்கும், இங்கே என்ன நம்பர் இருக்கோ சென்டரில் என்ன நம்பர் இருக்கோ அதை இந்த சைடு எழுதிக்கோமா, அது எழுதியாச்சு. அதே மாதிரி இங்கே சென்டரில் என்ன நம்பர் இருக்கோ அதை இந்த சைடு எழுதிப்போம். அப்படி தானே நார்மலாக நமக்கு வந்து ரேஷியோவில் பார்த்தோன்னா ஏஎஸ்டு பி
B/C இப்படி கொடுத்துட்டு கேட்பாங்க. இந்த இடத்துல வந்து நமக்கு ரிவர்ஸாக இருக்கனால நம்ம ஃபஸ்ட்டு ரேஷியோவை மாற்றி எழுதிக்கிறோம். B/Aன்னு மாற்றி எழுதிக்கிறோம். ஓகேயா? அடுத்து என்ன பண்ணுவோம்? இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோமா? அப்போ 2:1 என்ன? 2. அதே மாதிரி 2:3 என்ன? 6. 1:3 என்ன? 3. ஓகேயா? அப்போ வந்துட்டு நமக்கு ABCயோட ரேஷியோ என்னது? மாற்றி இதை நான் எழுதிக்கிறேன். அதாவது A சென்டரில் இருக்கா, அதனால் Aவோட வேல்யூ 6, Bயோடது 3, Cயோடது 2. இப்போ 3 பேரோட ரேஷியோ, இது என்ன ரேஷியோ ஆக்சுவலாக? எஃபிஷியன்சியோட ரேஷியோ தான் இது. அப்போ நமக்கு எஃபிஷியன்சி வந்து தெரிஞ்சிருச்சு. ஏயோடது என்ன, பியோடது என்ன, சியோடது என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்தவங்க என்ன கொடுத்துட்டாங்க? ஏயும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை 10 நாளில் செய்வாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இன்னொரு நமக்கு என்ன தெரியும்? டேஸையும் எஃபிஷியன்சியும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா டோட்டல் ஒர்க்கு கிடைச்சிருமா? அதை தான் இந்த இடத்துல பண்ண போகிறோம். இப்போ ஏபி இவங்க 2 பேரும் ஒரு வேலையை எத்தனை நாளில் செய்வாங்க? 10 நாளில் செய்வாங்க. அதே அவங்களோட எஃபிஷியன்சி என்ன? 6 + 3 9. அப்போ டேஸ் இன்ட்டு எஃபிஷியன்சி 90. அதுதான் ஒர்க்கு. அப்போ டோட்டல் ஒர்க் என்ன? 90. இப்போ டோட்டல் ஒர்க் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இதை வச்சு சி எவ்வளோ நாளில் செய்வாங்கன்னு கண்டுபிடிக்க போகிறோம். டோட்டல் ஒர்க்கு டிவைடட் பை சியோட எஃபிஷியன்சி என்ன? 2. அப்போ டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 45 கிடைக்குதா? அப்போ சி அதே வேலையை எத்தனை நாளில் செய்வாங்க அப்படின்னா 45 டேஸில் செய்வாங்க. ஓகேயா? தேர்வில் மாணவர்கள் அறிவியலில் 80%, கணிதத்தில் 85% தேர்ச்சி பெற்றனர் மற்றும் அறிவியல் கணிதம் ஆகிய இரு பாடங்களிலும் 75% தேர்ச்சி பெற்றனர். 40 மாணவர்கள் 2 பாடங்களிலும் தேர்ச்சி பெறவில்லை எனில் தேர்வு எழுதிய மாணவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? இப்போ இந்த கொஷினில் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம் நடக்குது. அதில் வந்து சயின்ஸில் மட்டும் பாஸ் ஆனவங்க வந்து 80% அப்படின்னும், அதே மாதிரி மேக்ஸில் மட்டும் பாஸ் ஆனவங்க 85% அப்படின்னு கொடுத்துட்டு, சயின்ஸ் மேக்ஸ் இது ரெண்டுத்துலேயும் பாஸ் ஆனவங்க வந்துட்டு 75%ன்னு கொடுத்துட்டு, இது ரெண்டுத்துலேயும் ஃபெயில் ஆனவங்க இருப்பாங்களே அவங்க 40 பேருன்னு கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் பர்சன்டில் கொடுத்துட்டு இது மட்டும் எண்ணிக்கையில் கொடுத்துட்டு, அப்போ மொத்தமாக எக்ஸாம் எழுதுனவங்க எவ்வளோ பேர் எழுதியிருப்பாங்க அதுதான் கேட்குறாங்க. மொத்தமாக எவ்வளோ பேர் எழுதுனாங்கன்னு தான் கேட்குறாங்க. இதை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, வென் டயக்ராம் போடுவோம்ல அந்த மாதிரி போட்டு தான் வந்து செய்ய போகிறோம். இப்போ என்ன சொல்லிட்டாங்க? மேக்ஸில் மட்டும் பாஸ் ஆனவங்க 80%, சயின்ஸில் மட்டும் பாஸ் ஆனவங்க 85%, மேக்ஸு சயின்ஸு ரெண்டுத்துலேயும் 75% வந்து பாஸ் ஆகிட்டாங்க. மேக்ஸு சயின்ஸ் இது ரெண்டுத்துலேயும் ஃபெயில் ஆனவங்க 40 பேருன்னு கொடுத்துட்டாங்க. சரியா? அப்போ எத்தனை பேர் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க, அப்பியர் ஆனவங்க எவ்வளோன்னு தான் கேட்குறாங்க. இப்போ வந்து இதுவும் பர்சன்டில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஈஸியாக போட்டிருந்துருக்கலாம். ஆனால் இது மட்டும் எண்ணிக்கையில் கொடுத்ததுனால நம்ம இது ஃபுல்லாக என்ன சதவீதம் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். இப்போ பார்த்தோன்னா, இப்போ ஒரு பாக்ஸு இது வந்து என்னென்னா மொத்தமாக எவ்வளோ பேர் வந்துட்டு எக்ஸாம் எழுதினாங்கங்கிறது அது டோட்டல் பாக்ஸு. சரியா? இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த 2 சர்க்கிள் போட்டோமா, ஃபஸ்ட்டு இது வந்து மேக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், இது சயின்ஸுன்னு எடுத்துக்கிறோம். மேக்ஸில் மட்டும் பாஸ் ஆனவங்க எவ்வளோ? 80%, அதை இங்கே போட்டாச்சு. அதே மாதிரி சயின்ஸில் மட்டும் பாஸ் ஆகுனாங்க 85 பேர், ரெண்டுத்துலேயும் பாஸ் ஆனவங்க 75 பேர். இப்போ இது எல்லாமே பாஸு, சர்க்கிள் எல்லாமே பாஸு. அது தாண்டி வெளியே இருக்கவங்க யார் அப்படின்னா வந்துட்டு ரெண்டுத்துலேயும் ஃபெயில் ஆனவங்க, அது எண்ணிக்கையில் கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறோன்னா, இது தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. மேக்ஸில் இத்தனை பேர் பாஸு, சயின்ஸில் இத்தனை பேர் பாஸு, ரெண்டுத்துலேயும் இத்தனை பேர் பாஸுன்னு. நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதை ஃபுல்லாத்தையும் மொத்த பாஸ் பர்சன்ட் எவ்வளோன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேயா? அப்போ ஃபஸ்ட்டு சயின்ஸ் மேக்ஸ் எவ்வளோ பர்சன்ட் கொடுத்துருக்காங்க? மேக்ஸில் 80% கொடுத்துட்டாங்க, சயின்ஸில் 85, மொத்தமாக 165. இந்த 165ல் இந்த 165 என்ன? இந்த 75 சேர்த்து தான் 165 அப்படி தானே? அதனால் என்ன பண்ணுறோன்னா, இந்த மொத்த ரெண்டுத்துலேயும் பாஸ் ஆனவங்க இருக்காங்களா 75, இதிலேருந்து 165லேருந்து 75 நம்ம மைனஸ் பண்ணிடுறோம். அப்போ 90%. அப்போ மொத்தமாக பாஸ் ஆனவங்க பர்சன்ட் எவ்வளோ? 90%. மொத்த பர்சன்ட் வந்து 100% நமக்கு எப்போவும். அப்போ 90% பாஸ் ஆனாங்கன்னா மிச்சம் இருக்க 10% என்ன பண்ணியிருப்பாங்க? ஃபெயில் ஆகிருப்பாங்களா?
நமக்கு என்ன கேட்டுட்டாங்க, மொத்தம் எத்தனை பேர் எக்ஸாம் எழுதுறதுன்னு கேட்குறாங்க. அப்போ 100% தான் நமக்கு கேட்குறாங்க. இங்கே நமக்கு என்ன தெரியும், இந்த ஃபெயிலானவங்க 10% தான் இந்த 40 பேர்னு தெரியுமா? அப்போ 10% தான் 40 பேர்னா மொத்தமாக எக்ஸாம் எழுதணும் எவ்வளோன்னு கேட்டனால 100% எவ்வளோன்னு பாக்ஸ் மெத்தடில் செய்கிறோம். அப்போ இந்த 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைச்சிரும், 400. அப்போ மொத்தமாக எக்ஸாம் எழுதுகிறவங்க எவ்வளோ பேர் அப்படின்னா 400 பேர். ஓகேயா? ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்பத் தலைவர், அவருடைய மனைவி, 2 மகன்கள் மற்றும் அவர்களுடைய மனைவிகள் உள்ளனர். ஒவ்வொரு மகனுக்கும் 2 மகள்கள் உள்ளனர் எனில் அக்குடும்பத்தில் உள்ள பெண்கள் எத்தனை பேர்? ரீசனிங் கொஸ்டின் தான், சிம்பிள் தான். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு குடும்பத் தலைவர், அவருடைய மனைவி இருக்காங்களாம். ஸோ ஃபஸ்ட்டு கணவன் மனைவி இவங்க தான் ஒரு குடும்பம். இவங்க 2 பேருக்கும் இரண்டு மகன்கள் இருக்காங்களாம். அந்த 2 மகன்கள், இவங்க 2 பேருக்கும் 2 மகன்கள் இருக்காங்க. இந்த 2 மகன்களுக்கும் திருமணம் பண்ணி 2 மனைவி இருக்காங்க. இந்த 2 மகன்களுக்கும் ஒரு மகனுக்கு 2 குழந்தையும் இன்னொரு மகனுக்கு 2 குழந்தையும் இருக்குது. 2ம் பெண் குழந்தைகள். அப்போ எத்தனை பெண்கள் தான் கேட்டிருக்காங்க. இங்கே உள்ள மனைவி 1, இங்கே 2 மனைவி இருக்காங்க. 2 மகன்களுக்கு 2 மனைவி. ஸோ 2, இங்கே 1, இங்கே 2, இங்கே 2 மகள், இங்கே 2 மகள், மொத்தம் 4. 4, 6, 7 பெண்கள் இருக்காங்க. ஒரு பகடை உருட்டப்படும் போது 6ஐ விட பெரிய எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? ப்ராபபிலிட்டி டாப்பிக்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதை சால்வ் பண்ணவே தேவையில்லை, பார்த்தாலே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போது ஒரு பகடையை உருட்டும் போது 6ஐ விட பெரிய எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு கேட்குறாங்க. ஒரு பகடை அதை உருட்டும் போது அதற்குரிய முகங்கள் எத்தனை இருக்கும் அப்படின்னா 1லேருந்து 6 வரைக்கும் இருக்கும். 1, 2, 3, 4, 5, 6. இப்போ அவங்க நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்குரிய ஃபார்முலா என்னென்னா, கீழே நம்ம டோட்டல் நம்பர்ஸ் போடுவோம், மேலே எத்தனை வாய்ப்புகள் இருக்குன்னு போடுவோம். இப்போ கீழே டோட்டல் நம்பர்ஸ் என்னென்னா, ஒரு பகடையை உருட்டும் போது நமக்கு 6 முகங்கள் தான் கிடைக்கும், அதை தாண்டி போகாது. ஸோ 6. அப்போ கீழே 6ன்னு போடுவோம். மேலே இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, 6ஐ விட பெரிய எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு கேட்டிருக்காங்க. 6ஐ விட பெரிய எண் போகாது, அவ்வளோதான். 6 தான் இருக்கும் ஒரு பகடையை உருட்டும் போது. அப்போ மேலே 0 தான் இருக்கும். 0வையும் 6ஐயும் கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 0 தான் வரும். ஸோ ஆன்சர் 0. பின்னத்தின் தொகுதியை 50% அதிகரித்தும் பகுதியை 20% குறைத்தால் அந்த பின்னமானது 3/5 மாறுகிறது எனில் அந்த பின்னத்தை காண்க. ஒரு ஃப்ராக்ஷன் இருக்கான், அந்த ஃப்ராக்ஷன் என்னன்னு நமக்கு கொடுக்கல. அந்த ஃப்ராக்ஷனில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணும்போது அது 3/5 மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க. 50% இன்க்ரீஸ் தொகுதியில், ஸோ 100 கூட ப்ளஸ் பண்ணணும். பகுதியில் 20% டிக்ரீஸ் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 18 எடுத்துப்போம், 100 கூட மைனஸ் பண்ணி. இப்போ நமக்கு என்ன ஃப்ராக்ஷன் நமக்கு தெரியாது, ஸோ அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். 50% இன்க்ரீஸுங்கிறதுனால மேலே 150 போட்டிருக்கோம், கீழே 80. 20 டிக்ரீஸுங்கிறதுனால கீழே 80 போட்டிருக்கோம். இப்படி உள்ள இந்த ஃப்ராக்ஷன் என்னவா மாறுதுன்னா 3/5 மாறுதுன்னு அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ கேன்சல் பண்ணால் நமக்கு ஆன்சர், இந்த 0க்கும் இந்த 0 கேன்சல் ஆகிடும். இந்த 3, 1 3 3, 5 3 15, 5 × 5 25. x = கீழே 25 வரும், இந்த 8 இங்கே போயிடும். ஸோ 8 இதான் ஆன்சர் நமக்கு. ஆண்டொன்றிற்கு 20% தனி வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் தொகை 2 மடங்கு ஆகும்? இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க. என்னுடைய வேல்யூ இல்லைனா ஆருடைய வேல்யூ மட்டும் கொடுத்துருப்பாங்க. ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு டேட்டா கொடுத்து 2 மடங்கு ஆகும், 3 மடங்கு, 4 மடங்குன்னு சொல்லி மடங்கில் கேட்பாங்க. இந்த மாடல் வந்தால் அதுக்கு ஃபார்முலா இருக்குது. 2 மடங்குன்னு கேட்டால் NR = 100, 3 மடங்குன்னு கேட்டால் NR = 200, 4 மடங்குன்னு கேட்டால் NR = 300. இதுதான் ஃபார்முலா.
ஏதாவது ஒரு டேட்டா கொடுத்துருப்பாங்க, எண் கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா ஆர் கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து 2 மடங்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம 2 மடங்குடைய ஃபார்முலா எடுத்து அப்ளை பண்ணுறோம். என்ஆர் இஸ் ஈக்குவல் டு 100. என்னுடைய வேல்யூ தான் நமக்கு கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் இயர் கேட்டிருக்காங்க. ஆர் வந்து 20% அவங்க கொடுத்துட்டாங்க. இதையும் கேன்சல் பண்ணால் நமக்கு n இஸ் ஈக்குவல் டு 5 இயர்ஸ் த ஆன்சர். ஒருவித குறியீட்டில் ரெட் 1 எனவும் ப்ளூ 2 எனவும் வயலட் 3 எனவும் குறிக்கப்பட்டால் ஆரஞ்சு எவ்வாறு குறிக்கப்படும்? இது வந்து ரீசனிங் கொஸ்டின். வவல்ஸை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. இப்போது ரெட்டில் எத்தனை வவல்ஸ் இருக்குன்னு பார்த்தா 1 இருக்குது, இ மட்டும் இருக்குது. ஸோ அதனால் 1ன்னு போட்டிருக்காங்க. ப்ளூவில் எத்தனை வவல்ஸ் இருக்குன்னா யூஇ 2 இருக்குது, அதனால் 2. வயலட்டில் 3 இருக்குது, ஐஓஇ இருக்குது. அப்போ ஆரஞ்சில் எத்தனை இருக்குன்னு பார்த்தா ஓ இருக்குது, ஏ இருக்குது, இ இருக்குது. அப்போ ஆன்சர் 3 தான் வரும். ஹோம் என்பது IQPI என எழுதப்பட்டால் ஆசிட் என்பது எவ்வாறு எழுதப்படும்? இது வந்து ரீசனிங் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா ஹோம்க்கும் IQPIக்கும் என்ன ரிலேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே ஹச் இருக்குது, அதுக்கு நேராக இங்கே ஃபர்ஸ்ட் லெட்டர் ஐ இருக்குது. இப்போ ஹச்சுக்கும் ஐக்கும் என்ன ரிலேஷன்னா ஹச்சிலேருந்து +1 பண்ணோன்னா நமக்கு ஐ கிடைக்கிது. அதாவது ஹச்சுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் ஐ வருது. அடுத்து ஓ இருக்குது, இங்கே கியூ இருக்குது. ஓலேருந்து +2 பண்ணும்போது நமக்கு கியூ கிடைக்கிது. இங்கே எம் இருக்குது, தேர்ட் லெட்டர் எம் இருக்குது, இங்கே தேர்ட் லெட்டர் பி இருக்குது. எம்லேருந்து +3 பண்ணும்போது, அதாவது எம்லேருந்து தேர்ட் லெட்டர் பார்த்தா நமக்கு இந்த பி கிடைக்கிது. ஸோ இங்கே பி இருக்குது. இலேருந்து இ இங்கே இருக்குது. இலேருந்து +4 பண்ணோன்னா 1 2 3 4 +4 பண்ணும்போது ஃபோர்த் லெட்டராக நமக்கு ஐ கிடைக்கிது. இப்போ என்ன ரிலேஷன்னா ஹச்சிலேருந்து +1 போகும்போது நமக்கு ஐயும், ஓலேருந்து +2 போகும்போது நமக்கு கியூவும், எம்லேருந்து தேர்ட் லெட்டர் பியும், இலேருந்து ஃபோர்த் லெட்டர் ஐயும் இருக்குது. சேம் அதே கான்செப்ட் தான் கீழே இருக்கும். ஆசிட் ஏக்கு ஃபஸ்ட் லெட்டர் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பி இருக்குது, இங்கே சி இருக்குது. சியிலேருந்து +2 பண்ணோன்னா நமக்கு இ இருக்குது. ஐலேருந்து +3 போனோன்னா ஐ இங்கே இருக்குது. 1 2 3 நமக்கு எல் கிடைக்கிது. டிலேருந்து +4th லெட்டர் பார்க்கணும். டி இங்கே இருக்குது. 1 2 3 4 நமக்கு ஹச் கிடைக்கிது. இதான் ஆன்சர். BELH இதான் ஆன்சர். ஏ மற்றும் பி என்பவர்களின் ஊதியங்களின் கூட்டுத்தொகையானது சி மற்றும் டி என்பவர்களின் ஊதியங்களின் கூட்டுத்தொகையை விட அதிகம். ஏ மற்றும் சி என்பவர்களின் ஊதியங்களின் கூட்டுத்தொகை பி மற்றும் டி என்பவர்களின் ஊதியங்களின் கூட்டுத்தொகைக்கு சமம். ஏ என்பவர் பி மற்றும் டி என்பவர்களின் ஊதியங்களின் கூடுதலில் பாதியை பெறுகிறார். அதிக ஊதியம் பெறுபவர் யார்? அதிக சம்பளம் வாங்குறவங்க யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், ஏ மற்றும் பி என்பவர்களின் ஊதியங்களின் கூட்டுத்தொகை சி மற்றும் டி என்பவர்களின் ஊதியங்களின் கூட்டுத்தொகை விட அதிகம்னு சொல்லியிருக்காங்க. சி ப்ளஸ் டி வாங்குகிற சம்பளத்தை விட அதிகமாக ஏ ப்ளஸ் பி வாங்குகிறாங்களாம். ஸோ ஏ ப்ளஸ் பி கிரேட்டர் தென் சி ப்ளஸ் டின்னு நம்ம போடுறோம். நெக்ஸ்ட்டு ஏ மற்றும் சி என்பவர்களின் ஊதியங்களின் கூட்டுத்தொகை பி மற்றும் டி என்பவர்களின் ஊதியங்களின் கூட்டுத்தொகைக்கு சமம்னு சொல்லியிருக்காங்க. இப்போது ஏ ப்ளஸ் சி இவங்க 2 பேரும் வாங்குகிற சம்பளமும் பி ப்ளஸ் டி இவங்க 2 பேரும் வாங்குகிற சம்பளமும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஈக்குவல் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஏ என்பவர் பி மற்றும் டி என்பவர்களின் ஊதியங்களின் கூடுதலில் பாதியை பெறுகிறார். இப்போது ஏங்கிறவர் என்ன பண்ணுறாருனா பியும் டியும் வாங்குகிற சம்பளத்தை கூட்டினோன்னா அதில் பாதி தான் ஏவோடைய சம்பளம் வருதான். ஸோ ஏ ஈக்குவல் டு பி ப்ளஸ் டி பை 2ன்னு போடுறோம். பாதி சம்பளங்கிறதுனால பை 2 போடுறோம் நம்ம. இப்போது இந்த 3 இது வரைக்கும் இந்த 3 டேட்டாவும் நம்ம கொஸ்டின்லேருந்து எடுத்திருக்கோம்.
இப்போது இந்த 2 லெஃப்ட் சைடு போகும்போது 2a is equal to b plus d வரும். இப்போது இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், b plus d, இங்கேயும் b plus d இருக்குது. இப்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எடுத்துக்கிறோம். a plus c is equal to bdக்கு பதிலாக b plus dக்கு பதிலாக இந்த 2a எழுதுகிறோம். ஏன்னா b plus d தானே 2aன்னு கொடுத்துருக்கோங்க, இதுக்கு இது ஈக்குவல் தானே கொடுத்துருக்கோம். ஸோ a plus c is equal to 2aன்னு போடுறோம். நெக்ஸ்ட்டு சியை வச்சுக்கிட்டு இந்த a ரைட் சைடில் போனால் நமக்கு மைனஸ்னு வரும். அப்போ 2aல ஒரு a போயிடுச்சுன்னா வெறும் a தான் வரும். அப்போது c is equal to a, நமக்கு இங்கே ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு. இப்போ இதை எடுத்துகிட்டு போய் நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து அப்ளை பண்ண போகிறோம். இப்போது இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிறோம் நம்ம, a plus b greater than c plus d. இப்போது c தான் ஏன்னு கொடுத்துருக்கோம். இப்போது c இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா a அப்ளை பண்ண போகிறோம். அப்போது a plus b greater than சிக்கு பதிலாக a போடுவோமா, ஸோ a plus dன்னு வரும். இப்போது ஏவும் கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் நம்மக்கிட்ட என்ன இருக்கும், b greater than dன்னு இருக்கும். அப்போ சம்பளம் யார் அதிகமாக வாங்குறாங்கன்னா b தான் வாங்குறாங்க. இங்கே தானே greater than இருக்குது, அப்போது b தான் ஆன்சர். 5 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள ஒரே மாதிரியான 2 கனசதுரங்கள் ஒன்றுடன் ஒன்று பக்கவாட்டில் இணைக்கப்படும் போது கிடைக்கும் புதிய கனசெவ்வகத்தின் மொத்த பரப்பை காண்க. மென்சுரேஷன் டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 2 கனசதுரங்கள் இருக்குது, அதனுடைய பக்கங்கள் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை பக்கவாட்டில் இணைக்கும் போது புதிய கனசெவ்வகம் கிடைக்கிறது, அதனுடைய மொத்த பரப்பு கேட்டிருக்காங்க. இப்போ பார்க்கலாம். இது ஒரு கனசதுரம், இது இன்னொரு கனசதுரம். இது ரெண்டையும் இணைக்கும் போது நமக்கு கனசெவ்வகம் கிடைக்கிறது. இப்போ இதனுடைய பக்கங்கள் 5ன்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய பக்கங்கள் 5, இதனுடைய பக்கங்கள் 5. இப்போ வந்து கனசெவ்வகத்தின் மொத்த பரப்புக்கான ஃபார்முலா தான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 2 × LB + BH + LH. இதுதான் ஃபார்முலா. நமக்கு LBH 3 வேணும். L வந்து இதான் லென்த்து, இந்த டிஸ்டன்ஸ் தான். ரெண்டையும் இணைக்கும் போது நமக்கு 5 + 5 10 ஆகிடும். இதான் லென்த்து. அப்போ L is equal to 10. இதான் பிரெத்து, நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் தான் பிரெத்து. அப்போது B is equal to 5. ஹைட்டும் சேம், இந்த டிஸ்டன்ஸ் தானே ஹைட்டு, இதான் ஹைட்டு. அப்போ ஹைட்டும் 5 தான் நமக்கு. இப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். 2 × LB, L × B, 10 × 5 50. இங்கே B × H, 5 × 5 25. LH, L × H, 10 × 5 50. இதெல்லாம் ப்ளஸ் பண்ணால் 125 வரும். 2 × 125 250. இது ஆன்சர். 2 வட்டங்களில் ஒரே அளவு கொண்ட வில்லி நீளங்கள் 60 டிகிரி மற்றும் 75 டிகிரியை மைய கோணங்களாக தாங்கும்போது அவ்விரு வட்டங்களுக்கான ஆரங்களின் விகிதம் காண்க. 2D டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா 2 வட்டங்கள் இருக்கான், அதில் வில்லி நீளங்கள் வந்துட்டு ஒரே அளவு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அவ்விரு வட்டங்களுக்கான ஆரங்களை வந்து ரேஷியோவில் கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், 2 வட்டங்கள்லேயும் வில்லி நீளம் சமன்னு சொன்னதுனால நம்ம எல்லும் சமன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லை வந்து நம்ம ஈக்குவல் பண்ண போகிறோம். எல்லுக்கான ஃபார்முலா ஆர்க் லென்த் இஸ் ஈக்குவல் டு 2/r × θ/360. இப்போது ஃபஸ்ட்டு வட்டத்தில் டீட்டாக்கான வேல்யூ 60ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் வட்டத்தில் டீட்டாக்கான வேல்யூ 75 டிகிரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை போய் நம்ம டீட்டா இருக்கிற இடத்துல நம்ம வந்துட்டு அப்ளை பண்ண போகிறோம். எல்லும் சமன்னு சொன்னதுனால எல் ஃபார்முலாவை ஈக்குவல் பண்ணி எழுதியிருக்கோம் நம்ம. இப்போது டீட்டா இருக்கிற இடத்துல 60 போட்டிருக்கோம். இங்கே டீட்டா உள்ள இடத்துல செகண்ட் வட்டத்துக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, 75 டிகிரி கொடுத்துருந்தாங்களா, ஸோ இங்கே 75 போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு இதை நம்ம வந்து கேன்சல் பண்ண போகிறோம். இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆகிடும். 6 6 36 வரும். 5ஆல் கேன்சல் பண்ணலாம். 4 5 5 பேலன்ஸ் 2 இருக்கும். 5 5 25 பை 7 5 35 பேலன்ஸ் 1
2 5 10, I 3 15, 2 3 6, 1 4 3 12, 5/24ன்னு வரும். இப்போது ஆர் வந்து இங்கே ஆறு இருக்குது, இங்கேயும் ஆறு இருக்குது, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு இங்கே R1 இங்கே R2 நம்ம போட்டிருக்கோம். இப்போது இந்த 2/யும் இங்கே உள்ள 2/யும் கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இந்த 6க்கும் இந்த 24க்கும் கேன்சல் பண்ணால் 4 வரும். அப்போ இங்கே 5/4ன்னு இங்கே இருக்கும். பேலன்ஸ் இப்போ என்ன இருக்குன்னா, இங்கே வந்து R1 இருக்கும், இங்கே உள்ள R2 லெஃப்ட் சைடு வரும்போது டிவைடில் வரும். ஸோ இங்கே R2 = 5/4, 5/4ன்னு வரும். அப்போது R1 R2 என்னென்னா 5:4 ரேஷியோவில் கேட்டதுனால 5:4 இதான் ஆன்சர்.